ஓம் நமோ நாராயணாய. சென்னைக்கு அருகே உள்ள திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 62வது திவ்ய தேசமாக விளங்குகிறது. இந்த திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாராலும் மணவாள மாமுனிகளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. மூலவர் லட்சுமிவராக பெருமாள், உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள், தாயார் கோமளவள்ளி தாயார், தல விருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், ஆகமம் வைகானச ஆகமம். திரேதாயுகத்தில் மேகநாதன் என்ற அசுரனின் மகனாகிய பலி சக்கரவர்த்தி தேவர்களை எதிர்த்து போரிட்டான். அந்த பாவம் நீங்க அசுரகுல காலநல்லூர் என்னும் பகுதியில் தவம் இருந்து பெருமாளை வழிபட்டான். மகாவிஷ்ணு ஆதிவராகர் ரூபத்தில் பலி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்து அவனது பாவங்களை போக்கி அருளினார். பின்னர் பலியின் விருப்பத்திற்கு ஏற்ப அங்கேயே திருக்கோவில் கொண்டார். அது முதல் அத்தலம் வராகபுரி என்றானது. காலவ முனிவர் என்பவர் தமது இல்லறத்தின் பயனாய் தனக்கு பிறந்த 360 பெண் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டி வராகபுரிக்கு வந்தார். 360 பெண் குழந்தைகளும் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கியதுடன் வராகமூர்த்தியுடன் மிகுந்த பேரன்பும் கொண்டு திகழ்ந்தனர். தனது பெண்களுக்கு உரிய வயது வந்ததும் தன் பெண்களை மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ளுமாறு வராகமூர்த்தியிடம் வேண்டினார் காலவ முனிவர். அதற்காக கடுமையான தவமும் இருந்தார். ஒரு நாள் வராக பெருமாள் பிரம்மச்சாரியாக வந்து காலவ முனிவரின் வேண்டுதலை ஏற்று தினமும் ஒரு பெண்ணாக 360 நாட்களில் அனைவரையும் மனம் புரிந்து கொண்டார். கடைசி நாளன்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க 360 பெண்களையும் ஒன்றாக சேர்த்து அகிலவள்ளி என்னும் ஒரே பெண்ணாக்கினார். பின்னர் அந்த பெண்ணை தனது இடது பக்கத்தில் வைத்துக்கொண்டு கருவறைக்குள் சென்று ஆதிவராக மூர்த்தியாய் அதுவும் லட்சுமி வராகராய் சேவை சாதித்து அருளினார். வராகபுரியில் ஆலய கருவறையில் ஆதிவராக பெருமாள் அகிலவள்ளி தாயாரை தாங்கிய வண்ணமும் அதில் வராக பெருமாளின் ஒரு திருவடி பூமியில் பதித்தும் மற்றொரு திருவடியின் கீழ் ஆதிசேஷனும் அவரது மனைவியும் உள்ளனர். இங்கு கருவறையில் வராக பெருமாள் தமது இடது காலை மடித்து இடது மடியில் அகிலவள்ளி நாச்சியாரை தாங்கி அருள்கிறார். இறைவனின் வலது மேற்கரம் சக்கரமும் இடது மேற்கரம் சங்கும் தாங்கியிருக்கின்றது. கீழ் இடது திருக்கரம் அகிலவள்ளி தாயாரின் திருவடியை தாங்கிய வண்ணமும் கீழ் வலது திருக்கரம் அகிலவள்ளி தாயாரை அணைத்தபடியும் உள்ளது. ஆலய உள்சுற்றின் கோஷ்டத்தில் விநாயகரும் வைஷ்ணவியும் எழுந்தருளி உள்ளனர். 12 ஆழ்வார்கள், மணவாள மாமுனிகள், ராமானுஜர் சன்னதிகளும் உள்ளன. இங்கு தனி கோவிலில் நாச்சியாராக எழுந்தருளி இருப்பவர் கோமளவள்ளி தாயார். இவர்தான் காலவ முனிவரின் 360 பெண்களில் முதல் பெண் ஆவார். இங்கு திருவாகிய லட்சுமியை எம் தந்தையாகிய பெருமாள் தனது இடது பாகத்தில் தாங்கிக் கொண்டிருப்பதால் இத்தலம் திரு இடவெந்தை என்றானது. அது மருவி தற்போது திருவிடந்தை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வராகமூர்த்தி தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் இத்தல உற்சவரின் திருநாமம் நித்திய கல்யாண பெருமாள் என்றானது. இங்கு உற்சவரின் தாடையில் தாமாகவே தோன்றிய திருஷ்டி பொட்டு உள்ளதாம். இதனால் இத்தலத்தில் வழிபட கண் திருஷ்டி அகலும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கு மூலவர் ஆதிவராகரின் காலடியில் ஆதிசேஷனும் அவரது மனைவியும் இருப்பதால் இத்தலம் சகல நாகதோஷங்களுக்கும் பிற கிரக தோஷங்களுக்கும் நிவர்த்தியளிக்கும் தலமாகவும் உள்ளது. இது தவிர காரிய தடை, திருமண தடைகளையும் உடனே உடைத்தெறியும் திருத்தலமாகவும் இந்த ஆலயம் உள்ளது. பலி சக்கரவர்த்திக்கு வராகர் ஆதிவராகராக சேவை சாதித்தருளினார். எனவே இங்கு வழிபட்டால் வீடு நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் யோகம் உண்டாகும். வராகமூர்த்தியின் அவதார நோக்கம் இரண்யாட்சனிடம் இருந்து மறைத்து வைக்கப்பட்ட பூமியை மீட்டு வந்ததுதான். இங்கு வெளிப்பிரகாரத்தில் ஆண்டாள், ரங்கநாதர், ரங்கநாயகி சன்னதிகளும் உள்ளன. சுக்கிரதோஷம் அகல இத்தல ரங்கநாதர் வழிபாடு துணை புரியும் என்கிறார்கள்.
திருமணமாகாத ஆண் பெண் யாரானாலும் திருவிடந்தைக்கு சென்று அங்குள்ள கல்யாண தீர்த்தத்தில் நீராடி 2 மாலைகளை வாங்கி சென்று பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அவற்றுள் ஒரு மாலையை பெற்று 9 முறை ஆலய வலம் வந்து கொடிமரத்தில் விழுந்து வணங்க வேண்டும். பின்னர் வீட்டிற்கு அம்மாலையுடன் வந்து தினமும் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வர வேண்டும். இப்படி செய்வதால் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கூடி வரும். திருமணம் ஆன பிறகு தம்பதியர்கள் தங்கள் துணைகளுடன் மீண்டும் இங்கு வந்து பெருமாளுக்கு மாலை சமர்ப்பித்து ஆலயத்தினை 3 முறை வலம் வந்து வணங்கி செல்ல வேண்டும். வீட்டினில் வைத்து வழிபட்டு வந்த பழைய மாலையினை தங்கள் துணைகளுடன் இங்கு வரும்போது எடுத்து வந்து ஆலய தலமரமான புன்னை மரத்தினடியில் சமர்ப்பித்து சேவிக்க வேண்டும். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டாலும் இன்று பல கட்டமைப்பு கட்டிடக்கலைகள் பிற்கால சோழர்களின் மேம்பாடுகள் மற்றும் விரிவாக்கங்கள் ஆகும். நித்தியபடி 4 கால பூஜைகள் வைகானச ஆகமப்படி சிறப்புடன் நடைபெறுகிறது. ஆனி கருட சேவை, ஆடிப்பூரம், கஜேந்திர மோட்சம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உரியடி உற்சவம், நவராத்திரி, விஜயதசமி, புரட்டாசி மாத சேவை, தீபாவளி, கார்த்திகை தீபம், தனுர் மாத பூஜை, மாசிமக கருட சேவை, பங்குனி உத்திரம், சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி வசந்த உற்சவம் ஆகியவை இத்திருக்கோயிலில் நடைபெறும் விழாக்கள் ஆகும். திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையம் கண்ணி கொள்ளி பாவை சொல்லு நின்பால் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் நினைந்து இருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. திருமங்கை ஆழ்வார் திருவிடந்தை பெருமானிடத்தே தன் மகள் காதல் கொண்டு இருக்கிறபடியையும் காதலின்படியே அனுபவம் கைகூடாமையாலே பலவகை விகாரங்களை அடைந்திருக்கிறபடியையும் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு வகையாக பேசி இப்படிப்பட்ட இப்பெண் பிள்ளை விஷயத்தில் நீ செய்ய நினைத்திருப்பது என்னே பிரானே என்று கேட்டதாக சொல்கிறது. நாமும் திருவிடந்தை சென்று லட்சுமி வராக பெருமாளையும் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத நித்திய கல்யாண பெருமாளையும் கோமளவள்ளி தாயாரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் ரெங்கநாதரையும் ரெங்கநாயகியையும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக.